மாமா ஓய். என்னம்மா சொல்லு. மாமா வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். என்ன ஊட்ட வச்சத்தை பார்த்துக்கிறேன். சரிம்மா, சரி போ. உடனே சரின்ட்டாரு. பார்ப்போம். கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுத்துட்டு போமா. அத்தனை பார்த்தேன். பொழுதுக்கு உங்களுக்கு சவரத்தில் செஞ்சுக்கிட்டு ஊட்டையே கிடக்கணும். உடனே சரின்னு சொல்லும்போது யோசித்தேன். ஏய், சுடு தண்ணி போட வேணாண்டி, போடி. என் மாவன் வந்தோன்னு சொல்கிறேன். இப்போ பாரு மாமா, சுடு தண்ணி போட்டு தரேன். சும்மா அந்த மாவே வந்தோன்னு சொல்கிறேன், அது இதுன்னு சொல்லிவிட்டு மிரட்டிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. மாமியார் இல்லாத கொடுமைக்கு இந்த கிழமை. குடும்ப பெண்ணா ஆயிட்டா வீட்டோட கிடக்கணும். வெளியில் போயிட்டு வரன்ட்டு என்கிட்டயே வந்து சொல்லுறான். மாமா வெளியே போகிறோன்னு வீட்டில் இருக்க உங்கள்கிட்ட தானே மாமா சொல்லிட்டு போக முடியும். சொல்லாமல் போனாலும் உங்கள் மாமே வந்தோடனே சொல்லி சண்டையை மூட்டுடுவீங்க 2 பேருக்கு எங்களுக்கு. அடங்காதவளை கொண்டு வந்து இந்த வீட்டில் தள்ளி விட்டுட்டா இவங்க அப்பன். அவளுக்கும் அடங்க மாட்டா போலையே. கிழமை கட்டையில் போகிற வயசில் நம்மள பழி வாங்கி சாவடிக்கிறான். இன்னைக்கு என் மாவன் வரட்டும், 2ல் 1 தான் கேட்கணும். எப்ப சோறுல தின்னுட்டியா? மாத்திரெல்லாம் போட்டியாப்பா? உன் பொண்டாட்டிய காணாண்டா. தண்ணி மோண்டு கொடுக்க ஆள் இல்லை, சோறு போட்டு கொடுக்க ஆள் இல்லடா, சாப்பிடலடா. என்னப்பா சொல்றீங்க? எங்க இருக்கிற அவ? சோறு போட்டு கொடுக்கறத விட அவளுக்கு என்ன வேலை? எங்கப்பா போறேன்னு சொல்லிட்டு போனா? என்கிட்ட எதுவும் சொல்லிட்டுலாம் போகலப்பா. அவ எப்போ போனா என்னன்னு எனக்கு தெரியாது. சரிப்பா, நீ சாப்பிடு, நான் சாப்பாடு போட்டு வரேன். என்ன அவ வரட்டும், இன்னைக்கு நான் என்னன்னு பேசிக்கிறேன். நான் எதுவும் அவன்கிட்ட என்னால முடிஞ்சதை சொல்லிட்டேன். அவளெல்லாம் அடக்கி வைக்கணும், இல்லைன்னா தலை மேல ஏறி ஆடுவான். சாப்பிட்டு போய் நீ படு. ஹலோ, ஏய், எங்கடி போன? வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காரு, சொல்லாம கூட எங்கடி ஊர் சுத்த போன? வாடி, இன்னைக்கு வீட்டுக்கு உனக்கு இருக்குது. நீ சாப்பிடுப்பா. நீ அப்போ உட்காந்துட்டு இருக்க? ஏய், மருமகளை எதுவும் சண்டை போடாதடா, பாவண்டா அவ. திட்டாதடா. அப்பா, நீ சாப்பிட்டு போய் படு, இல்லைன்னா கம்முன்னு உட்காந்து வேடிக்கை பாரு. இன்னைக்கு நல்லபடியா சண்டை நடக்கணும். என்னங்க வெளியே கொஞ்ச நேரம் கூட போலங்க, இப்பதாங்க போனேன், அதுக்குள்ளேயே போன் பண்றீங்க. யோ, வந்தது வராதமா தேவையில்லாம அடிக்கிற. ஏய், அடிக்காதடா அவளை. ஏய், சொல்றத கேளுடா. ஏடி, ஒரு வீட்டுல பெரிய மனுஷன் இருக்கிறாரு, அவருக்கு சோறு கூட போட்டு கொடுக்காம, தண்ணி மோண்டு கொடுக்காம, நீ பாட்டுக்கு எங்கடி போயிட்டு ஊர் சுத்திட்டு வர? இப்போதான் உங்க அப்பன்ட்டு சொல்லிட்டு வெளியே போனேன். நைட்டுக்கு சட்னிக்கு ஒன்றும் இல்லைன்னு தக்காளி வாங்கிட்டு வரலான்ட்டு போனேன், அதுக்குள்ளேயும் போன் போட்டு இந்த மாதிரி பண்றியா? ஏய், எங்க அப்பாட்ட சொல்லிட்டு எங்கடி போன நீ? மாமா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே மாமா போனேன், கொஞ்சம் வெளியில வேலை இருக்குன்ட்டு. என்கிட்ட சொன்னியாம்மா? நான் உன்னை கவனிக்கலையப்பா. மாமா, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் மாமா நான் வெளியில போனேன், அப்புறம் தெரியலன்னு சொன்னா என்ன மாமா அர்த்தம்? ஏ விடுடா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காளாட்டுக்கு. நான் தாண்டாக மறந்துட்டேன். மாமா, நீங்க மறக்கல மாமா, எங்க 2 பேருக்கு சண்டை மூட்டி வைக்கணும்னு தான் உங்க பிளானே. சரியா? சண்டை நடந்துருச்சுல, அதே மாதிரி போங்க, நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. ஏய், எங்க அப்பாவை என்னடி எதிர்த்து பேசிட்டு என் வீட்டுல இருக்கிற வெளியே பிடி. ஏய், வேணாண்டா, சொல்றத கேளுடா. இந்த வயசுல அவன் வெளியில போனா நம்ம குடும்ப கௌரவம் கேட்டு போயிருண்டா. பா, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏய், வெளியே பிடி, பொடி வெளியே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே பிடி. ஏ, இங்க பாரு, நீ என்ன சொல்றது? நான் இப்பதே வெளியில போறேன். சரியா? நான் எங்க அப்பா வீட்டுல போனா ராணி மாதிரி இருப்பேன். நீயும் உங்க ஒப்பனுக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கும் போது தான் என் ஞாபகம் வரும். என்ன இந்த மாமனார் மாதிரி இருந்துக்கணும். புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு சாப்பிட்ற வயசு நீல என்னத்தை சாதிக்க போற? நீல ஒரு மாமனாரானே. போயா. பாத்தியாடா உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசிட்டு போறான்ட்டு? பா, போனா போயிட்டு போறா, விடுங்கப்பா. ஏய், எங்கடி இருக்கிறீங்க? இந்த பார்க்கு கிட்ட வாங்கடி. ஏய் கிளவி, என்னடி சோகமா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு? ஏன் அதை ஏன்டி கேட்குற? செத்த நேரத்துக்குள்ள என் மாமனார் சண்டையை மூட்டுட்டாண்டி, என் புருஷனுக்கு எனக்கும். என் புருஷன் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியே போன்னு விரட்டி விட்டாண்டி. ஏய், இந்த எல்லவுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணலடி. ஏய் கிளவி, நான் ஒன்று சொல்றேன், அது படி செய்யறியாடி? இனிமே உனக்கு மாமனார் தொந்தரவை இருக்காதடி. என்னன்னு சொல்லுடி. ஏய், உன் மாமனாருக்கு இனிமே சோறு தண்ணி கொடுக்காதடி, அப்பதான் புத்தி வர்றோம். ஏய், சண்டையே தண்ணியில தாண்டி ஆரம்பிச்சிச்சு. ஏய், என்னடி சொல்ற? ஏய், நான் வெளியே போறேன்னு சொன்னாலே அந்த கிழமை ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காண்டி. தண்ணி மொண்டு கேட்கறாண்டி போற நேரத்தில். ஏய் கிளவி, தண்ணி தண்ணி மொண்டு கொடுத்துட்டு வந்துருக்கலாம்லடி. ஏய், அவன் தண்ணி கேட்டால் மொண்டு கொடுத்துருக்கலாம் தாண்டி. அவன் வந்து சுடு தண்ணி போட்டு கொடுங்குறான். அடுத்து என்ன பண்ணுவான் தெரியுமா? சோறு போடுமா, தட்டக்களி ஊற்றும்பா, அடுத்து ஏதாவது கஞ்சி வச்சு கொடுமா. அவனை பற்றி எனக்கு தெரியும்டி. இப்படியே சொல்லுவான்ட்டுதான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என் புருஷன் வந்தோடனே போட்டு கொடுத்து 1 2 மூட்டி விட்டாண்டி. ஐயோ, ரொம்ப டேஞ்சரஸ் கிழவனா இருக்கானாட்டுக்கு. நடடி உன் கிழவன்ட்ட போயிட்டு நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு. ஏ, கம்முன்னு ரெடி. அந்த கிழமை உடனே ஏதாவது பண்ணிவிட போறான். ஐயோ, என்னடி சொல்ற? மோசமான கிழவனாடி. ஏய் ஏக்கா, எங்க வீட்டுக்கு அதுவா? எவ்வளவு நேரம் இப்படி ரோட்லயே உட்காந்துருப்படி?
ஏங்க உன் புருஷன் உன்னை கூப்பிடத்தான் வந்திருக்காருன்னு எனக்கு தோணுது. மாமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அக்காவை வீட்டை விட்டுல போன்னு சொன்னீங்களாமே. கொஞ்சம் இங்கிட்டு வாடி ரோட்டனு. என்னங்க எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? ஏய் ராக்கு, சொன்ன பேச்சு கேளுடி, வீட்டுக்கு வாடி. யோ நீ தான் வெளியே போகணும்னு சொன்ன, இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு கூப்பிட வர? ஏன் சோறு எதுவும் தீர்ந்து போச்சா? ராக்கு, நான் சொல்றது கேளு. எங்க அப்பாவுக்கு சோறு பொங்கி போடணும் கரெக்டான டைமுக்கு. அவரு வயசானவர் இல்ல, புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வாடி. ஓ அதானே பார்த்தேன், உங்கள் ஒப்பனுக்கு சோறு பொங்கி போடுறத என்னை கூப்பிட வந்தியா? வயசான காலத்தில் போடுற தின்னுபிட்டு கம்முன்னு இல்லாமல் உனக்கு எனக்கு சண்டையை முட்டுட்டு வச்சுட்டு இருக்காரு அந்த ஆள். இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வரமாட்டேன். எப்போயா ஏங்க மாமா கூப்பிடுறாருல போக்கா. இனி கம்முன்னு இருடி, அந்த வீட்டில் என்ன மாறடிக்கணும்னு எனக்கு தாண்டி தெரியும். ராக்கு, உன் காலில் விழுந்து வேணா மன்னிப்பு கேட்கறேன்டி, வீட்டுக்கு வந்துடுடி, பொண்டாட்டி செல்லம்லடி. ஏக்கா பாவுங்கக்கா மாமா. ரோட்டனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லேண்டி, வர சொல்லுடி. ரோட்டனும் உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த ஆள் இப்போ எதுக்கு திரும்ப கூப்பிட வந்தார் என்னைய? வயிற்றுக்கு சோறு வேணும்ல, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஏக்கோ உங்களோட பர்சனல் நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன், நீங்க என்ன வேணா பேசுங்க. உன் ஃப்ரெண்டே போயிட்டா, அங்கேயே தான் தெரிஞ்சவ போல. இங்கிதமோ சங்கிதமோ நான் வீட்டுக்குலாம் வர முடியாது, போங்க. யோ என்னைய காலில் விழுந்திருக்க ரோட்லையும் இந்திரியா ஃபஸ்ட்டு. ஐயோ ராக்கம்மா, நான் சொல்றத கேளுடி, என்ன மன்னிச்சிடி, எனக்கு வேற வழி தெரியல. இனிமே நான் உன்னை சண்டையே போட மாட்டேடி, வயிறு ரொம்ப பசிக்குது, வாடி வீட்டுக்கு. யோ நான் வரைய எந்திரிய யாய ரோட்ல படுத்து கிடக்குறேன். ஏ ராக்கு, பட்னியா கிடக்குறேன்டி, நான் இனிமே உன்னை வீட்டை விட்டு விரட்ட மாட்டேன்டி. வந்து சோறு பொங்கி குடுறி, வாடி. ஐயோ முதல்ல எந்திரிங்க, ஏங்க என் ரோட்ல யாராவது பாத்திர போறாங்க, எந்திரிங்க. ஐயோ என்னைய பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டு இருக்க. சரி வா வீட்டுக்கு போலாம். நண்பர்களே, பொண்டாட்டி கூட சண்டை வந்தா உடனே காலில் விழுந்து சமாதானம் ஆயிருங்க, இல்லைன்னா பெரிய விபத்தை சந்திப்பீங்க. சித்தமான கட்ட குடும்பமா இருக்கு தூக்கறதுமோ.